தேவா ஒன்றானா? ஓஹோ, அப்படி வாரும் ஐயா. சங்கிலி தேவா, கை கட்டுகளை அவிழ்த்து விடு. குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற கொடியவன். நாட்டிலே குழப்பத்தை எடுத்தவர்கள் நல்லவனாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு தீவிரவாதி போன்ற அமைப்பிலே இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்தால் அப்படி தோன்றவில்லை. பார்க்கும்போதே ஒரு குழந்தையை போல் தோன்றுகிறாய். ஏனையா உனக்கு இந்த வேண்டாத வேலை? யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சற்று விளக்கமாக கூற பார்க்கலாம். பார்வர்களும் நீரேறி பார்வகளும் பாகநேரி சீர்மேவும் செந்நேரி செந்தமிழ் வளரும் பாகநேரி அறமலரும் நெல்லூராம் அரும் தமிழ் வளரும் பேரூராம் மண்படைத்த ஒருதனிலே திறன்படைத்த தோழகரே குன்றினிலே அமர்ந்திட்டு மனம் குன்றாமல் ஆளுகின்ற நன்று தமிழ் கட்டறிந்த நாவலராய் போற்றுகின்ற காவலராய் கமழுகின்ற கனி முத்துக்குமாரப்பரே மண்ணும் பின்னும் கண்ணன போட்டும் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்தவன் நான். மாசு நிறைந்த மனித இருள் போக்க வந்த இயேசு திருமறையை போற்ற வந்த அடியேன் நான். எனது பெயர் அருளானந்தர். எனது தந்தை பெயர் சால்வதோர் டேபிரிட்டோ. எனது தாயின் பெயர் டோனா பிரிட்டஸ். இப்பொழுது இந்த பாகநேரி பகுதியிலே எல்லாமல் அந்த இயேசுடைய மெய்மறையை இம்மக்களிடத்திலே பொறித்து வருகின்றேன். அதை கேட்டு என்னை நாடி வருவோருக்கு மட்டும் நான் ஞான அளித்து நல்வழிப்படுத்தி வருகின்றேன். ஓஹோ, அப்படியா? மிக்க சந்தோஷம். இருந்தாலும் வேற்று நாட்டுக்காரராக இருக்கின்ற உம்மிடம் பிரதிவாதம் செய்வதற்கு விரும்பவில்லை. எங்கள் பதியிலே போதுகின்ற அளவு தெய்வங்கள் இருக்கிறது. எங்கள் மதத்திலே இல்லாத தெய்வமே கிடையாது. அப்படி இருக்க நீங்கள் புதிதாக வந்து ஒரு மதத்தை போதித்து போதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அது தவறாக எங்களுக்கு தெரிகிறது. ஏனெனில் இந்த பாகநேரி பகுதியை ஆளுகின்ற மன்னன் நான். இங்கு ஒரு பிரசங்கம் செய்ய வேண்டும் என்றால் இந்த மன்னனின் அதிகாரத்தை பெற்றுத்தான் நீங்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு எங்கள் பகுதியிலே வந்து பிரசங்கம் செய்கிறேன், கிறிஸ்துவ மதம் என்று ஒரு மதத்தை பரப்புகிறேன் என்று சொன்னால் எங்கள் ஆலயங்கள் எல்லாம் அடைபட்டு கிடக்கிறது. மக்கள் எல்லாம் அங்கு செல்வதில்லை. இப்படி பலவாறு குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம் செய்ய போகிறீர்கள்? எப்படி சொல்ல போகிறீர்கள்? குமாரப்ப பிள்ளைவர்களே, நானாக இங்கு வரவில்லை. அன்று இறைமைந்தன் இயேசு நீங்கள் உலகெங்கும் சென்று இறைவனுடைய நற்செய்தியை போதிக்கென்று கூறியிருக்கின்றார்கள். அதற்கு இணங்க இதே இந்திய பூமியில் எனக்கு முன்னாலே புனித சவேரியாரும் புனித இஞ்ஞாசியாரும் அற்புதம் செய்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னாலே நானும், எனக்கு பின்னாலே இன்னும் பல குருக்களும் இங்கு வருகை இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் வந்து எல்லாமல் அந்த இயேசுடைய மெய்மறையை மட்டும் மக்களிடத்திலே போதிக்க இருக்கின்றார்கள். கல்வியறிவில்லாத மக்களுக்கு கல்வி செல்வங்களையும் அளிக்க இருக்கின்றார்கள். நன்றாக இருக்கிறது உமது கூற்று. நீ ஒருவன் வந்ததே இங்கு பெரிய குழப்பமாக இருக்கிறது. எனது நாட்டு மக்கள் எல்லாம் ஏதோ மதம் மாறுகிறார்கள் என்று எனது மெய்காப்பாளன் சங்கிலித்தேவன் கூறினான். ஆனால் இப்படி ஒரு குழப்பத்தை நீ ஒருவனே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாயானால் இன்னும் வருகின்றவர்கள் என்னென்ன குழப்பங்களை எங்கள் பகுதியிலே செய்யவிருக்கிறார்களோ என்னவோ புரியவில்லை. ஆனால் நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம். நான் இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன். உன்னை அன்போடு கேட்கிறேன், எங்கள் பகுதியிலே எந்த பிரசங்கமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். தயவுசெய்து உங்களுக்கு வேண்டியதை பெற்றுச் செல்லுங்கள். எது வேண்டுமானாலும் தருகிறேன். ஆனால் எங்கள் நாட்டு மக்களிடம் ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் நீங்கள் சென்று விடுவது நல்லது. குமாரப்ப பிள்ளைவர்களே, எனக்கு தாங்கள் பொன்பொருள் தருவதாக கூறுகின்றீர்கள், உண்மைதானா? ஆமாம், வேண்டிய திரவியங்களை கேளுங்கள், தந்தனுப்புகிறோம். சந்தோஷமாக, ஒன்று வருத்தமில்லை. குமாரப்ப பிள்ளைவர்களே, நான் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான். ஆம், நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு ஏன் வாழ்வா சாவா என்ற தருணத்திலே நான் துடித்து கொண்டிருந்தேன்.
அப்பொழுது எனது தாய் எனது உடலை எடுத்து கொண்டு புனித சவேரியாரிடம் இறைஞ்சி மண்டாடினார். அன்புள்ள வானுலக தந்தையே, என் மகன் குணம் பெற்றால் ஓராண்டு காலம் கருப்பு அங்கி அணிவித்து இயேசு சபையிலே இவனையும் ஒரு துறவியாக அனுப்புகின்றேன் என்று எனது தாய் வேண்டினாள். எனது தாயின் வேண்டுதலுக்கிணங்க நான் குணம் பெற்றேன். ஓராண்டு காலம் கருப்பு அங்கி அணிவித்து இயேசு சபையிலே நான் ஒரு துறவியாக வாழ்ந்தேன். அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காகவே வாழ வேண்டும் என்ற வைர நெஞ்சத்தை உருவாக்கி கொண்டு எப்பொழுது தாங்கள் கூறக்கூடிய மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 ஆசிரம் இருந்த துறவியாக இந்த நேரத்திலே இந்த மண்ணிலே நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களிடம் இருக்கும் பொன்னையும் பொருளையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தீர்கள் என்று என் இறைவன் இயேசு சொன்னதை தங்களிடத்தில் நான் சற்று நினைவூட்டுகின்றேன். எனது நாட்டு மக்களுக்கு பொன்னும் பொருளும் பகிர்ந்தளிப்பதற்கு எனக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டுமா? தாங்கள் எங்கள் பகுதியிலே குழப்பம் ஏற்படுத்தாமல் இருங்கள் என்று உத்தரவிட்டால் நீர் எமக்கே புத்தி கற்றுக் கொடுக்கிறாயா? மாரப்ப பிள்ளைவர்களே, எனது மறியல் சேர சொல்லி இந்த மக்களை நான் கட்டாயப்படுத்துவதோ துன்புறுத்துவதோ கிடையாது. எனது கிறிஸ்துவ மறையுடைய மெய்மறைய மக்களிடத்திலே போதிக்கின்றேன். அதை கேட்டு என்னை நாடி வருவோருக்கு மட்டும்தான் நான் ஞான செலுத்தி நல்வழிப்படுத்தி வருகின்றேன். உன்னை தேடி வந்து எனது பகுதியிலே நீ வராமல் வேறு இடத்திலே இருக்கும்போது என் மக்கள் உன்னை தேடி வந்திருந்தால் நானும் பாராட்டியிருப்பேன். எனது பகுதியில் நீ வந்து எனது மக்களை மனமாறச் செய்வது, மதமாற்றச் செய்வதெல்லாம் தகுமா? இதனால் ஏற்படுகின்ற விளைவு என்னவென்று தெரிந்து கொண்டாயா? எனது நாட்டிலே இருக்கின்ற ஆலயங்கள் அனைத்தும் கதவுகள் தாழிடப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், எல்லோரும் வின் பின்னால் வருகிறார்கள். மக்கள் எல்லாம் உன் பின்னால் வருவதால் ஆலயங்கள் அடைபட காரணமாக இருக்கிறது. அதையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூம்பாவன் ஐயர் குடும்பமும் வரை சார்ந்த 1000 குடும்பங்களும் தரிகட்டு நிற்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீர்தான். குற்றவாளி தானே? கைதியாகத்தான் உன்னை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகையினாலே மரியாதையாக சொல்கிறேன், இந்த பகுதியில் எந்த பிரசங்கத்தையும் வைத்துக் கொள்ளாமல் உடனடியாக எங்கள் நாட்டை விட்டு சென்று விடு. நிச்சயமாக என்னால் முடியாது. ஏனென்றால் மதுரையில் இருக்கும் எனது தலைமை குரு சுரேசகுரு சாமி அவர்கள், நீங்கள் பாகனேரி பகுதிக்கு செல்லுங்கள், அங்கு வாழும் மக்களுக்கு எல்லாமல் அந்த இயேசுடைய மெய்மறையை போதியுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அதற்கு இணங்க இந்த மெய்மறையை இம்மக்களிடத்தில் போதித்து வருகின்றேன். கல்வி செறிவில்லாத மக்களுக்கு கல்வி செல்வங்களையும் அளித்து வருகின்றேன். கொடுத்து வருகிறீர்கள், இல்லை என்று மறுக்கவில்லை. அது உங்கள் தகுதி. எங்களுக்கு முடியும். எங்கள் மக்களுக்கு எது வேண்டாலும் செய்ய தயாராக இருக்கின்றேன் நான். ஆகையால் புதிதாக யாரோ வந்து ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் செய்கின்ற தவறு எங்களை மதமாற்றுவது, எங்கள் நாட்டு மக்களை மதமாற்றுவது. இச்செயலை செய்யாதீர்கள் என்று தான் கூறுகிறேன். நாங்கள் வழிபடுகின்ற தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு உகந்த தெய்வம்தான். நீங்கள் புதிதாக ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்த தேவையில்லை என்பதுதான் எனது உத்தரவு. குமாரப்ப பிள்ளைவர்களே, நான் வணங்கக்கூடிய இறைமைந்தன் இயேசுவை பற்றி தாங்கள் அறியாமல் இருக்கின்றீர்கள். ஆகையால் தான் இப்பொழுது தாங்கள் என்ன கூறுவதென்றே தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஓஹோ, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னுடைய மக்களை எல்லாம் மனமாற்றி உனது தெய்வத்தின் பெயரை உச்சரிக்க வைத்தாய் அல்லவா? எனது மறியல் சேர சொல்லி என கட்டாயப்படுத்துவதே துன்புறுத்துவதே கிடையாதே. அனைத்து மக்களுமே இயேசு இயேசு என்று உன் பின்னால் வருகிறார்கள் என்றால் அது கட்டாயப்படுத்துவது இல்லையா? இயேசுடைய மெய்மறையை நம்புகின்றார்கள், அதன்படி வாழுகின்றார்கள். உன்னை அழைத்தார்களா இங்கு மெய்மறையை போதி என்று? எனது பகுதியில் வரும்போது என்னுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். அதுவல்ல, எனது மக்களை எல்லாம் மதமாற்றி கொண்டிருக்கின்றாய். சரி, உன் வாதப்படியை வைத்துக் கொள்வோம். எனது மக்கள் எல்லாம் சிறிது காலம் வந்து தங்கிய உன்னுடைய தெய்வத்தை போதிக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் அல்லவா? அதனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? நிச்சயமாக. இத்தனை காலமாக எங்கள் பகுதியிலே இருக்கின்ற தெய்வத்தின் பெயரை நீ ஒரு முறை உச்சரி பார்க்கலாம். பிள்ளைவர்களே, எனது மறியல் சேர சொல்லி நான் இந்த மக்களை கட்டாயப்படுத்துவதோ துன்புறுத்துவதோ கிடையாது. பிறகு ஏன் தாங்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள்? இல்லையே, எனது நாட்டு மக்கள் எல்லாம் உன் பின்னால் வந்து உன் தெய்வத்தை கூறும்போது எங்கள் தெய்வத்தை நீ ஒரு முறை கூறுவே என்று அவர்கள் வேண்டி வருவது ஒழிய எனது மறியல் சேர சொல்லி நான் கட்டாயப்படுத்துவதோ துன்புறுத்துவதோ கிடையாது. துன்புறுத்துவதல்ல, தங்களுடைய விருப்பப்படி எனது நாட்டு மக்களை மாற்ற சொல்லி தாங்கள் ஏன் என்னை கட்டாயப்படுத்த வேண்டும்? கட்டாயப்படுத்த வேண்டும் என்றால் என் மக்களை எல்லாம் உன்வசம் திருப்புகின்றாய் அல்லவா? நிச்சயமாக அந்த ஒரு வார்த்தை மட்டுமே நாங்கள் ஒரு காலம் உச்சரிக்க மாட்டோம். நானும் உன்னை சும்மா விட போவதில்லை.
எனக்காகவும் என்னை சார்ந்த இந்த மக்களுக்காகவும் இறைமைந்தன் இயேசு கல்வாரி மலையிலே சிலுவை சுமந்து சென்றாரே, அவர் பட்ட பாடுகளை விட அவர் வழிவந்த எனக்கு எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் தாங்கள் கூறக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மட்டுமே நாவல் எப்பொழுதுமே ஒலிக்காது என்பதை தாங்கள் வராது. நிச்சயமாக மக்கள் எல்லாம் உனது சுவாமியாகிய இயேசுநாதரை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நீ மட்டும் என் தெய்வத்தை கூற மறுக்கிறாய். இது எந்த வகையில் நியாயம்? விடமாட்டேன் உன்னை. ஒரு முறையாவது உன் வாயிலிருந்து எனது தெய்வத்தின் திருநாமம் வராமல் விடமாட்டேன். நிச்சயமாக அந்த ஒரு வார்த்தை மட்டும் தாங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்க்க வேண்டாம் என்பது அன்போடு கூறிக்கொள்கிறேன். யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிந்து கொண்டுதான் பேசுகிறாயா? ரங்கநாத சேதுபதி அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களே இப்பொழுது ராமநாதபுரத்தை ஆட்சி செய்யும் போது என்னுடைய அனுமதியையும் பெற்று ஆலோசனையும் கேட்டுத்தான் ஆட்சி எழுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குள்ளநெறி தந்திரம் படைத்த என்னை நீ எதிர்த்து பேசுகிறாய். இது ஆகாது. மரியாதையாக ஒரு முறை எங்கள் தெய்வம் சிவபெருமானின் திருநாமத்தையும் நாராயணன் திருமாவனத்தையும் கூறிவிட்டு ஓடிவிடு. முதலும் முடிவாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு முறை என 1000 முறை என்றாலும் இயேசுவே 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 என்றால் ஒலிக்குமே தவிர தாங்கள் கூறக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மட்டுமே நாவல் எப்பொழுதுமே ஒலிக்காது என்பதை முதலும் முடியுமாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்படியா? அதையும் பார்க்கிறேன். எனது நாட்டு மக்கள் எல்லாம் உன்னுடைய தெய்வத்தின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஆனால் நீ மட்டும் எனது திருநாமத்தை, எனது தெய்வத்தின் திருநாமத்தை உச்சரிக்க மறுக்கிறாய். பார்க்கிறேன், உன்னை பார்க்கிறேன். சகலி தேவா என்ன கூறி நான் பார்த்தாயா? அவனுடைய தெய்வத்தினுடைய பெயரை எல்லாம் நமது நாட்டு மக்கள் கூற வேண்டுமாம். ஆனால் அவன் மட்டும் நமது தெய்வத்தின் பெயரை கூற மறுப்பானாம். என்ன செய்வாயோ, ஏது செய்வாது? ஆத்திரம் அடங்கவில்லை எனக்கு. இப்பொழுது என்ன சித்திரவதை வேண்டுமானாலும் செய்து கொள். ஆனால் அவன் வாயிலிருந்து ஒரே ஒரு முறையாவது நமது தெய்வத்தின் திருநாமம் வந்தாக வேண்டும். இது என் கட்டம். பசுமையான முகம், அமைதியான குணம், பிடிவாதக்காரன். மன்னர்களும் என்ன கூறுகிறார்கள்? எமது இந்து மத நாமத்தை ஓம் நம சிவாய என்று கூறிவிட்டு இந்த பகுதியை விட்டு சென்று விடு என்று கூறுகிறார். என்னன்னா இயேசுவே இயேசுவே என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். மன்னர்களுடைய தீர்ப்பானது அவன் நாவிலிருந்து ஓம் நம சிவாய என்று கூறும் வரை சித்திரவதை செய்து கூறியிருக்கார். ஐயா அருளானந்த ஐயரே, ஒரு பசுமை நிறைந்த தாங்கள் உடை, தாங்கள் முகமோ பால் குடித்த முகங்கள் பளிச்சென்று தெரிகின்றது. கடைசியாக நான் கேட்கிறேன், அவரிடத்தில் தாங்கள் கூறுவதற்கு அச்சகமாக இருந்தாலும் என்னிடத்தில் கூறுங்க ஐயா. ஒரே ஒரு தடவை ஓம் நம சிவாய என்று கூறிவிடுங்கள். தாங்களை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்கிறேன். சங்கலித்தவர்களே, முதலும் முடியுமாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு முறை என 1000 முறை என்றாலும் இயேசுவே இயேசுவே என்றுதான் ஒலிக்குமே தவிர தாங்கள் கூறக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் நாவில் இருந்து எப்பொழுதுமே வராது என்பதை தாங்கள் தெரிந்து கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் அருளானந்தர் துடிக்கின்றார். மரணத்திலே உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம். முருகாது நெஞ்சம், அவர் தானே தஞ்சம். உனக்காக சிலுவை மீது கலங்காத கண்கள், வழியாத கண்ணீர், கல்வாரி காட்சி கண்டீர். முருகாது நெஞ்சம், அவர் தானே தஞ்சம். உனக்கு
சிலுவையின் பரிசு, இதுதான் சிலுவையின் பரிசு. உருகாது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக சிலுவை மீது கலங்காத கண்கள் வழியாத கண்ணீர், கல்வாரி காட்சி கண்ணீர். இயேசுவே, இயேசுவே, இவர்கள் என்ன வேண்டு அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை நீரே நிறைவாக ஆசீர்வதியும். இயேசுவே, இயேசுவே, இயேசு. இவ்வளவு சித்திரவதை உனக்கு தேவையா? ஒரு தடவை எமது இந்து மத நாமத்தை ஓம் நம சிவாய என்று கூறிவிட்டு சென்று விடலாம். உனக்கு எது தேவையா? இது என்னது? பெசவூசி. பிரசவ ஊசியா? மாட்டுக்கு போடுற மாதிரியா இருக்கு? மாட்டுக்கு இல்ல, மனுஷனுக்கு போடுறத. இது என்ன செய்யும்? அவன் நகைக்கண்களில் விஷவூசியை செலுத்துவேன். அப்பொழுது என்ன ஆகும்? பாய்சன் சுலபமாக அவன் உடம்புல போய் பாயும். அப்பொழுது அவன் விஷம் ஏறி துடித்து சத்து விடுவான். அப்பொழுது சாகும் முன்னாடியே நமது இந்து மத நாமத்தை ஓம் நம சிவாய என்று கூறிவிடுவான். ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்தில, ஆசைய நெஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சம் இல்லை. ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்தில, ஆசைய நெஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சம் இல்லை. வெளியத்தான் போட்டு வைப்பா, வெடிக்கதான் பார்த்து நிற்பா, வெளியையும் தாண்டி புட்டா. இயேசுவே, இவர்கள் என்ன வேண்டு என்னை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்களா? நான் உன் மீது முழு நம்பிக்கை உண்மையான விசுவாசம் வைத்திருந்தால் இறுதியாக இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணிலிருந்து முழுமையாக நீரே காப்பாற்றும். ஒட்டு வச்ச காரணோ கேள்விக்குறியாச்சு, கட்டி வச்ச மாலையோ பாடும்படியாச்சு. இது என்னது? புள்ள பூச்சி. புள்ள பூச்சி என்ன செய்யும்? அவன் புள்ள பூச்சியை கட்டுறான், தொப்புளை குறையும். அப்பொழுது கத்துவான், கதறுவான், உருள்வான், எமது இந்து மத நாமத்தை ஓம் நம சிவாய என்று கூறிடுவான். ஒட்டு வச்ச காரணோ கேள்விக்குறியாச்சு, கட்டி வச்ச மாலையோ பாடும்படியாச்சு. இயேசுவே, இயேசுவே, கடுமையான குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் தண்டனை இப்பொழுது எனக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். நான் உன் மீது முழு நம்பிக்கை உண்மையான விசுவாசம் வைத்திருந்தால் கடைசியாக இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனையிலிருந்து முழுமையாக நீரே காப்பாற்றும். இயேசுவே, எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சோதனைகள் என்னை சார்ந்த இந்த மக்களுக்கு வரா வண்ணம் என்றென்றும் இவர்களை நீரே பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவே, சொந்தமோ பந்தமோ வந்ததே நேத்து, வந்ததை கொண்டுதான் போனதே காத்து, எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து ஏங்கி போகும் போது இந்த சாமி பாடிடாத ஏது. ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்தில், ஆசையின் நெஞ்சில வச்சு சோதனை கொஞ்சமில்லை. புள்ளி வச்சு கோலந்தான் போட்டதிந்த சாமி, கோலங்களை மீறித்தான் ஆடுதிந்த பூமி. எல்லாதான் எதுக்கும் உள்ளது பாரு, பூவெல்லாம் சாமிதான் நாமெல்லாம் நாரு. சாமி
ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்தில் ஆசைய நெஞ்சில வச்சு போட்டா சோதனை கொஞ்சம் எப்பொழுது ஒரு பெண்மணி தண்ணி கொண்டு வருவாள். இயேசுவே தண்ணீர், இயேசுவே தண்ணீர், இயேசுவே தண்ணீர், இயேசுவே, இயேசுவே தாகமாக இருக்கின்றது, தண்ணீர், தண்ணீர், இயேசுவே. அம்மா, உமது பெயர் என்னம்மா? இருளாக இருந்த உமது பெயர் இன்றிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் அது அருளாயாக விளங்கட்டும். உமது ஊரின் பெயர் என்னம்மா? பில்லோர் இன்றிலிருந்து என்றென்றைக்கும் என் தேவனுடைய நாமத்தினால் அது நெல்லூராகவே விளங்கட்டும். உண்மையும் உன் குடும்பத்தாரையும் இறைமைந்தன் இயேசு முழுமையாக ஆசீர்வதிப்பாரம்மா. யோ, எதுக்கே இப்ப தண்ணியை தள்ளி விட்ட? ஏ, அறிவுரி வச்சிருக்கே இல்லையா? குடிக்கிற தண்ணியை போய் தள்ளி விட்ட. மூஞ்ச பாரு. ஓ, என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? என்ன நினைச்சிருக்க? ஏய், வெட்டி புரிய வெட்டி தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆளையும் மண்டே மறு பொண்ண நாய் எதுக்கா போய் தள்ளி விட்டாத? இல்லை கேட்குறேன் குட்டி தாய். என்னன்னு கேட்குறேன்? செம்பு எடுத்து மண்டையை உடச்சு புரியும் பார்த்துக்க. உங்களுக்குள்ள திமுறு தென்னா விட்டு தண்ணியை போய் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. குடிக்க தண்ணி இல்லாம நீ எல்லாம் திரிய போற பாரு. ஏய் ஏய், எங்க வா காலை ஓடிச்சு தெரிச்சு வந்துருச்சு. உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பொழந்து புரியும் பொழந்து. இயேசுவே, அனைத்து ஜீவனுக்கும் அன்பு காட்டி சிலுவமறை தூணிலே ஏற்றியவருக்கும் இரக்கம் காட்டி இன்பக் கடலில் சேர்க்கும் அன்பராம் இனி அன்பர்களே, எனக்கு வந்திருக்கும் சோதனைகளை கண்டு நீங்கள் யாரும் சோர்ந்து விட வேண்டாம். விண்ணக இயேசுவை கொண்டு சதி செய்தனர்கள் இரத்த நாணங்கள் பீரிட்டு கொப்பளிக்க, கசையடையும் வசையடையும் நெஞ்சை துலக்கும் போது இயேசு வாய் திறந்து, பிதாவே, இவர்கள் என்னவென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னியும் என மன்றாடினார். அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது எருசலேம் நகரஸ்து புண்ணிய ஸ்திரிகள் அழுது புலம்பினர்கள்.
அவர்கள் மீது மனமிறங்கி, எருசலேம் நகரத்து புண்ணிய சிறிகளே, நீங்கள் யாரும் எனக்காக அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் மலடிகள் பாக்கியவதிகள், பாலூட்டாத குழந்தைகள் பாக்கியம் பெற்றன என்ற காலம் வரும். பச்சை மரத்திற்கே இந்த கரியானா, பட்ட மரத்திற்கு என்ன கரியாகும் என்று ஆறுதல் கூறி அவர்களை அனுப்பிவிட்டு அந்த பாரமான சிலுவையை சுமந்து சென்றாரே. சற்று எண்ணி பாருங்கள். தட்டுவது நமது அரசாக முழங்கட்டும், தியாகம் நமது அரசாக விளங்கட்டும். என்னை கொடுமை செய்தாலும் சரி, என்னை வெட்டி இந்த மண்ணிலே வீழ்த்தினாலும் சரி, நான் ஒரு காலம் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன். நான் ஒரு காலம் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன். அன்பார்ந்த நேச மக்களே, அழிகின்ற இந்த உடல்கள் சொல்வதை காட்டிலும் அழியாத அந்த உத்தமர் இயேசுவுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உயிரையும் விட தயாராக இருங்கள். அப்பொழுது இறைமைந்தன் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் என்றென்றைக்கும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவே, இயேசுவே. பயங்கரமாகத்தான் சித்திரவதை செய்திருக்கிறான் சங்கிலித்தேவன். சித்திரவதை செய்வதிலே சிறந்தவன் அல்லவா எனது சங்கிலித்தேவன்? எப்பேற்பட்ட குற்றவாளியும் தன் வாயிலிருந்து உண்மையை ஒப்புக்கொள்ளும் வரை சாதாரணமாக விட மாட்டான். இப்பொழுதும் என்ன நடந்திருக்கும்? அவன் செய்த சித்திரவதையிலே 1000 முறை சொல்லியிருப்பான், ஓ நமச்சிவாய என்று. எங்களது திறமைகள் இவனுக்கு தெரியாது போலும். சங்கிலித்தேவா, எத்தனை முறை நமது தெய்வத்தின் திருநாமத்தை இவன் கூறினான்? மன்னா, இவ்வளவு சித்திரவதை செய்தும் இயேசுவே இயேசுவே என்று கூறினார் தவிர நமது இந்து மத நாமத்தை ஓம் நம சிவாய என்று அவன் நாவில் ஒரு தடவை கூட வரல மன்னா. சற்று தாமதமானால் என்னையே இயேசுவே என்று கூற வைத்திருப்பான் மன்னா. என்ன இப்படி கூறுகிறாய்? ஆமாம் மன்னா. என்னது நீ திறமைசாலி, எந்த ஒரு குற்றவாளியையும் ஆட்டி படைத்து விடுவாய். இவரிடம் ஒரு முறை கூட சொல்லவில்லையா? இல்லை மன்னா, தாங்கள் சொல்வது போல கடினமான சித்திரவதை செய்தேன். சாட்டையால் கதற கதற அடித்தேன். சரி, சாட்டை இயேசு என்று கூறி நான் 2ஆக பீது விட்டன. ஐயோ! பிறகு நகக்கண்களில் விச ஊசியை செலுத்தினேன். பிறகு ரத்தம் சொட்டு சொட்டாக கசிந்து ஓடின. அப்பொழுது கூறுவான் என்று எதிர்பார்த்தேன். இயேசுவை என்று கூறினான். விச ஊசியை 2ஆக முறிந்து விட்டேன். ஆச்சரியமாக இருக்கிறது. பிறகு அவன் தொப்புளில் புள்ள பூச்சியை கட்டினேன். சரி, புள்ள பூச்சியானது இயேசுவே என்று கூறினான். இறந்து விட்டது மன்னா. சற்று தாமதமானால் என்னையே இயேசுவே என்று என் நாவில் இருந்து வரவழைத்திருப்பான் மன்னா. மன்னா, எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்கின்றது. என்னது? தாங்களோ பெரிய மன்னர், ஆமாம், நான் ஒரு சாதாரண சிப்பாய். தாங்கள் கேட்டவன் என்னிடத்தில் தாங்களிடத்தில் கூறவில்லை, என்னிடத்தில் எப்படி கூறுவான்? தாங்கள் கடைசியாக இறுதியாக ஒரு முறை விசாரித்து பாருங்கள். ஓஹோ, இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த பிறகு உணர்ந்து நமது தெய்வத்தின் திருநாமத்தை சொல்லி எங்காவது தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா? அதுதானே ஒரு குற்றவாளியினுடைய நோக்கமே. ஆகையால் ஒரு முறை கேட்டு பார்த்தேன். அருளானந்தரே, வாருங்கள். இப்படி உனக்கு தேவையா இவ்வளவு சித்திரவதைகள்? நாடு விட்டு நாடு வந்து அடியும் உதையும் வாங்கி இப்படி மரண அவஸ்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீரே, இதற்கெல்லாம் தவிர்த்துவிட்டு ஒரு முறை ஓன் நமச்சிவாயா என்று சொல்லி இருந்தால் உங்களுக்கு பொன்னும் பொருளும் பரிசும் கொடுத்து அனுப்பியிருப்பேனே. இது தேவையா? சரி, இருக்கட்டும், நடந்தது நடந்து விட்டது. என் கோபத்தையும் அதிகமாக்கி விட்டீர்கள். அதுதான் இப்படி சித்திரவதை செய்ய சொல்லி உத்தரவிட்டு விட்டேன். சரி, மன்னிக்கின்றேன். ஆனால் ஒரு முறை ஓம் நமச்சிவாயா என்று சொல்லுங்கள். உங்களுக்கு பல்லக்கு, பதவி, குதிரை எல்லாம் தந்து உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். நிச்சயமாக முடியாது.
மடையா. அவனை குற்றுயிரும் கொலையுருமாக நின்று கொண்டு இருக்கின்றான். பாகனேரி பகுதியிலே சங்கிலி தேவனும் குமாரப்பொம்பளையும் சேர்ந்து ஒரு துறவியை கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அது அசிங்கமல்லவா? ஆகையால் நமக்கு அந்த அதிகாரம் ஏது? ஆகையால் நான் முன்பாக சென்று ரங்கநாத சேதுபதியை சந்தித்து அவரிடம் இவன் செய்த கொடுமைகளையும் குற்றங்களையும் சொல்லி அவர் கையாலே இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் சிற்றரசன். அருளானந்தர் எடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி குழந்தராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக போராட்டப்படுத்தப் போகிறார்கள். குமாரப்பிள்ளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் தர்மலிங்கம் அவர்களுக்கு போராட்டப்படுத்தப்படுகிறார்கள். சங்கிலிதா எடுத்துக்கொண்ட அன்பு அண்ணன் பிலிப்பூர் சங்கிலி தேவனாக நடிக்கிற என அருமை சித்தப்பா அவர்களுக்கு இந்த பொன்னாடைய பொருள் எங்களுக்கெல்லாம் பொன்துகில் அணிவித்த பாசத்திற்குரிய கிராமமாகிய நெடுமரம் கிராம இறைமக்களுக்கும் மகளிர் மண்டலத்தார் அத்தனை உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய நெடுமரம் கிராமத்தார்களுக்கு உறவினர்களுக்கும் மறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலைச் சேர்ந்த அருமை மகன்கள் இருவரும் பொன்னாடை பொருத்தியிருக்கிறார்கள். மருமையின் பொன்னாடை பொருத்தியிருக்கிறார். 1001 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி என்ற வணக்கம். நான் முன்பாக சென்று ரங்கநாத சேதுபதியிடம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி அவர் கையாலே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விடலாம். நாம் சிற்றரசர் தானே, பேரதிரின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆகையால் நாம் எதையும் செய்துவிட முடியாது சங்கிலி தேவா. ஆகையால் நான் முன்னால் சென்று ரங்கநாத சேதுபதியை சந்திக்கின்றேன். நீ பின்னால் இவனை குதிரை காலில் கட்டி இழுத்து கொண்டு வா.